ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பழமொழி 400 அப்படிங்கிற டாப்பிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழில் யூனிட் 7ல் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த பழமொழி 400 அப்படிங்கிற டாபிக். சரிங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஆர்டரில் நம்ம நாலடியார், நான்மணி கடிகை, ஸோ இதை பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த வரிசையில் பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாமில் கேட்பாங்களா, ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். சரிங்களாப்பா? ஸோ அது நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இது பழமொழி 400 அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்றுரை அரையனார். ஓகேவாப்பா? ஸோ இவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். சரிங்களா? ஸோ இந்த நூற்குறிப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சின்ன ஒரு டாபிக் தான். நான் டக்குன்னு சொல்கிறேன். இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் எதுவும் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? பழமொழி 400. சரிங்களாப்பா? இது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ அடுத்து 400 பாடல்களை கொண்டது. ஓகேவா? ஸோ பேர்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. பழமொழி 400 அப்படின்னா என்னன்னா மொத்தம் 400 பழமொழிகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பழமொழி 400னா 400 பழமொழி அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நூலில் மொத்தம் 400 பாடல்கள். அப்போ என்னன்னா ஒரு பாடலுக்கு, சரிங்களாப்பா, இந்த நூலில் ஒரு பாடலுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் 400 பாடலுக்கு 400 பழமொழி. சரிங்களா? ஸோ அதனால தான் இது பழமொழி 400. ஓகேவாப்பா? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? இதனை முதுமொழி எனவும் சொல்வார். சரிங்களா? இப்போ பழமொழினா என்ன? பழங்காலத்தில் பெரியவர்கள், சரிங்களா, முதியவர்கள் அவங்க சொல்லி வச்சுட்டு போன விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஒரு நல்லதுக்காக அறம் சார்ந்து அவங்க நம்ம பின்பற்றணும். இனி வரக்கூடிய தலைமுறைகள் இதை சரியாக பின்பற்றணும். ஸோ அதுக்காக சொல்லி வச்சுட்டு போனக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பழமொழி. ஓகேவாப்பா? ஸோ அப்போ இது முற்காலத்தில் சொல்லப்பட்டது, முதுமையான மக்கள் கிட்ட சொல்லப்பட்டது. ஸோ அதனால இதை முதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. நீதி நூல்களான திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் அப்படின்னா அது இந்த பழமொழி 400 தான். ஓகேவாப்பா? ஸோ ஆல்ரெடி நம்ம நாலடியாரும் திருக்குறளும் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். 4 அடி 2 அடி அப்படின்னு. ஓகேவாப்பா? ஸோ 2 அடி அப்படிங்கிறது திருக்குறள், 4 அடி அப்படிங்கிறது நாலடியார். இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லேயே இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நூல்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பழமொழி 400 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த நூலுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆசிரியர் குறிப்பு. ஸோ ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். ஸோ இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சரிங்களாப்பா? ஸோ ஒவ்வொரு புலவர்களுமே ஸோ அவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஸோ அவங்க வாழ்ந்த அந்த காலம். சரிங்களா? இல்லைன்னா அவங்க பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசர்களை வச்சும் அவங்க எந்த சமயத்தை சார்ந்து இருக்காங்க, சமணமா, பௌத்தமா, இல்லை புத்திசமா, ஸோ இந்த மாதிரி எந்த சமயத்தை அவங்க சார்ந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க என்ன விதமான விஷயங்களை பாடல்களில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க கணிப்பாங்க. சரிங்களா? எல்லா புலவர்களுக்குமே கரெக்டாக இந்த பீரியடு இதுதான் இவங்க டேட் ஆஃப் பர்த், இந்த டயத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு எந்த ரெக்கார்டுமே இருக்காது. சரிங்களாப்பா? ஸோ ஒரு சில புலவர்கள் பிற்காலத்தில் வந்தவர்களுக்கு தான் அதெல்லாம் இருக்கும். ரொம்ப இன்னுமே வள்ளுவர் எந்த ஆண்டு அப்படிங்கிறத நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி அவங்க எந்த சமயத்தை சார்ந்திருக்காங்க, எந்த ஊர், எந்த அரசரை பத்தி பாடியிருக்காங்க, இதெல்லாம் வச்சுதான் அவங்க எந்த பீரியட்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. முன்றுரை அப்படிங்கிறது என்னன்னா ஊரோடைய பேராம்பா. சரிங்களா? அரையன் அப்படிங்கிறது அரசன். சரிங்களா? அப்ப முன்றுரை அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர், அரையன் அப்படின்னா அரசன் அர்த்தம். அப்ப முன்றுரை அப்படிங்கிற ஒரு ஊரை ஆண்ட அரசரா இவர் இருக்கலாம்.
சரிங்களா அப்படின்னு வந்து கணிக்கிறாங்க. ஏன்னா முன்றுரை அப்படிங்கிறது ஒரு ஊர் பேரா இருக்கு, அரையன்னா அரசன் பொருள் வருது, அப்ப முன்றுரையினுடைய அரசன் அப்படிங்கிறது தானே பொருள் வரும். ஸோ அப்ப முன்றுரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கணும், அந்த ஊரை ஆண்ட ஒரு அரசரா இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இல்லைனா அல்லது ஓகேவா அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப புலவர்களுக்கான ஒரு குடி, அதாவது கேஸ்ட்னு வந்து நம்ம இப்போ சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த காலத்தில் ஒவ்வொரு குடிகளாக பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய தொழில், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு மக்கள் குழுக்களாகவும் குடிகளாகவும் பிரிஞ்சிருந்தாங்க. சரிங்களாப்பா. ஸோ அந்த குடியினுடைய ஒரு பெயராக கூட இது இருக்கலாம், அரையன் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு வந்து கணிக்கப்படுது. சரிங்களா. ஸோ எதுங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரியல. ஸோ இது வந்து கூற்று காரணங்களில் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. கொஞ்சம் கவனமாக வந்து அந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து மேற்கோள்கள் அப்படிங்கிறது அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பான பாயிண்ட்ஸ். ஓகேவா. இவ்வளோ பழமொழிகள், 400 பழமொழிகள் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். சரிங்களா. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு அப்படிங்கிற குறள் வந்து நம்ம கேட்காத ஆட்களே இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ இதுவே இன்னொரு குறள் இருக்குது, நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்குது. இதை கேட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது விட்டோம் அப்படின்னா, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில பழமொழிகளை இங்க கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாம்பரியும் பாம்பின் கால். அதாவது ஒரு திருடனை பற்றி இன்னொரு திருடனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, கற்றலின் கேட்டலே நன்று. அதாவது நம்ம கற்றுக்கிறத விட, நீங்கள் படிக்கிறத விட அதை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளும் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடிய ஆண்களா பெண்களா யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களாப்பா. உங்களுக்கு போதுமான அளவு நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஹெட்ஃபோனையோ இல்லை ஒரு ஏர்பாடையோ போட்டு நீங்கள் அந்த வீடியோஸை வந்து கவனிக்கலாம். சரிங்களா. நம்ம வீடியோஸ்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வீடியோஸை படித்தாலும் சரி. சரிங்களா. நீங்கள் படித்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் சோர்ஸ் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, ஆனால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும். சரிங்களாப்பா. நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல் மட்டுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுப்போம். சரிங்களாப்பா. நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிலபஸில் கவர் ஆகக்கூடியது, எக்ஸாமில் வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம கரெக்டாக தான் எடுத்து கொடுப்போம். இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் இப்போ மேக்ஸ் ஒரு இடத்துல பார்க்குறீங்க, ஸோ வேறு எதுவும் சப்ஜெக்ட் நீங்கள் வேறு இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த விஷயத்தை முழுமையாக பாருங்கள். அந்த இடத்துலையுமே இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் அதை லிசன் பண்ணுங்கள். சரிங்களா. ஏன்னா கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களாப்பா. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், தனிமரம் காடாதல் இல். அதனால தான் இப்போ அதாவது கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கிறனால தான் இன்னுமே ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்னுமே டியூஷன்ஸ் இருக்குது, ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சரிங்களா. ஏன் நம்மளே படிச்சுட்டு போயிடலாம்ல, இவ்வளோ ஏஐ வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, நம்மளே ரீட் பண்ணி படிச்சுட்டு போயிடலாம்ல. ஆனால் அப்படி முடியாது, ஒருத்தவங்க நம்மளுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஆள் அப்படிங்கிறது தேவை. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், தனிமரம் காடாதல் இல். ஓகேவா. அதாவது தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, தனிமரம் காடாதல் இல் அப்படிங்கிறது. அடுத்து திங்களை நாய் குறைத்தற்று. திங்கள் அப்படின்னா சூரியன். சரிங்களாப்பா. நாய் குறைத்தற்று அப்படின்னா சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதாவது இப்போ சூரியனை பார்த்து நாய் குலைச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும், சூரியனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இது கேட்கவே கேட்காது முதல்ல. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இது கொஞ்ச நேரம் குலைச்சிட்டு கடைசியில் தொண்டை தண்ணி வற்றினோன்னே போய் பேசாமல் ஒரு ஓரத்தில் படுத்துடும் தண்ணியை குடிச்சிட்டு. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் திங்களை நாய் குறைத்தற்று அப்படிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். அடுத்து பாருங்க, நிறைக்குடம் நீர் ததும்பல் இல் அப்படிங்கிறாங்க. அதாவது குறைக்குடம் கூத்தாடும், நிறைக்குடம் தழும்பாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் கூத்தாடும் சொல்லுவாங்க. சரிங்களா. அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்களே, ஓகேவா, அது எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், கலைகளாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சவங்களே ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க. ஆனால் ஏதோ கொஞ்சம் நஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து நிறைக்குடம் நீர் ததும்பல் இல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. நீ குறைக்குடமாக இருந்தால் தான் கூத்தாடும். நீ எப்போ நிறைவாக இருக்கியோ, ஒரு நல்ல கல்வியில் நல்ல கற்றவங்களை போய் பாருங்கள், நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே, ஸோ அவங்கள்ட்ட ஒரு
செட்டிலான ஒரு ஃபீல்டுன்னு இருக்கும். அதாவது வந்து அவங்க எப்பயுமே வந்து ஒரு காமா, ஒரு நிதானமாக, ஒரு நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரே அவங்கள்ட்ட இருக்காது. சுற்றி இருக்கிறவங்க தான் அவங்கள வந்து அப்படி காமிக்க வைப்பாங்களே தவிர, மற்றபடி அவங்க எந்த சூழ்நிலையிலுமே இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆக்டராக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அமைதியும் ஒரு ஒரு நிதானமும் இருக்கும். சரிங்களா, அவ்வளோ வேகமாக பதட்டப்பட மாட்டாங்க, ஸோ வேகமாக கோவப்பட மாட்டாங்க, ஸோ டக்குன்னு வந்து கத்தி பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா, ஸோ அதுதான் அவங்கள அந்த உயரத்துக்கு போக போக நம்ம வந்து அந்த கைண்டாகவும் நம்ம வந்து எப்பயுமே வந்து டவுன் டு எர்த்தாகவும் வந்து மாறிடணும். சரிங்களா, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், நுணலும் தன் வாயால் கெடும். சரிங்களா, நுணலும்னா அதாவது தவளையும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ அடுத்து பாருங்கள், புல் மேயாதாகும் புலி. அதாவது புலி பசிச்சாலும் புல்ல திங்காதரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. புல் மேயாதாகும் புலி அப்படின்னா புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அப்படிங்கிறது தான். அடுத்தது, தமக்கு மருத்துவர் தாம் அப்படின்னா நம்மளுக்கு மருத்துவர் நம்ம தான். சரிங்களா, இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா தெரியாமல் நடக்கிற விஷயங்களை விட்டுருங்க. இப்போ தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா இப்படி ஆகும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நம்மளுக்கு கோல்டு பிடிக்கும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்றுக்கு ப்ராப்ளம் வரும், நம்ம ஹெல்த்துக்கு சேராது அப்படிங்கிறத தெரிஞ்சே நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை பாதிக்க தான் செய்யும். சரிங்களா, ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அன்டயத்தில் சாப்பிட்றது, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து அஸ்பிரண்ட். சரிங்களாப்பா, ஸோ ஒரு அஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பாதி ஆஃபீஸர் ஆகிட்டீங்க. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி அதுக்கான விஷயங்கள்லாம் டெலகிராமில் வந்து சொல்லியிருந்தோம். ரொம்பவே லைட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் ப்ரிப்பரேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ எது வேணாம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே நம்மளுக்கு இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் தமக்கு மருத்துவர் தாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க, 1 hour வாக்கிங் போங்க, நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை ரொம்ப பனியாக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது, நம்மளால் எந்திரிக்க முடியல, ஓகேவா, படிக்கிறதுக்கே நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்னு வந்து நம்ம படுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இங்கே என்ன பிரச்சனை, நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேணாம். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டர் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். சரிங்களா, ஸோ அதான் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்தது இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பாடலை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பழமொழி 400 விருந்தோம்பல். அதாவது வந்து இது 7th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா, 7th இயல் 2ல் வந்து இருக்குப்பா. ஸோ இங்கே பாருங்கள், மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்திலும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாரு, முன்றுரை அரையனார். ஓகேவாப்பா, ஸோ இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மாறி ஒன்று இன்றி அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ மாறி ஒன்று இன்றி அப்படின்னா மழை இல்லாத காலத்தில். இப்போ மாறி அப்படின்னா மழை, வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த. ஓகேவா, ஸோ அப்போ மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்திலும், மழையே இல்லாமல் வறண்டு போயிருந்த காலத்திலும் பாரி மடமகள் பான்மகருக்கு அப்படின்னா கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். சரிங்களா, ஸோ மழையே இல்லாமல் வறண்டு போயிருந்த காலத்தில், வழியே இல்லாமல் பஞ்சத்தில் பாணர்கள்லாம் வந்து இறந்து போய் அங்கவை சங்கவை கிட்ட நிற்கிறாங்க. அந்த பாரி மகளிர் 2 பேரும் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்க, அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ பானை அந்த உலை இதில் வந்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி வந்து கொடுக்கும்போது அப்போ செல்வம் இல்லாத வீடு ஒன்றுன்னு அப்போ இருந்திருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா, அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ ஒரு ஊர் இருக்குப்பா, அந்த ஊரில் ஒரு 100 குடும்பம் இருக்குது. அந்த 100 குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு 10,000 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ காசு இல்லாத வீடு அப்படின்னு அந்த ஊரில் ஏதாவது இருக்குமா, இல்லை இல்லையா. அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. சரிங்களா, ஒன்றாகும் ஒன்றிலோ இல்லைன்னா என்ன, அதான் நான் ஆல்ரெடி சொன்னது, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. சரிங்களா, இப்போ ஒரு ஊரில் 100 பேத்துக்கு நம்ம எல்லாரும் காசு கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த ஊரில் வந்து யாராவது வந்து பணம் இல்லாதவங்க அப்படின்னு இருப்பாங்களா, கிடையாது. சரிங்களா, ஸோ அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படிங்கிற பழமொழிக்கான அர்த்தம். சரிங்களா, ஸோ அடுத்த
பாடல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறப்பு அப்படின்னு சொல்லி 6th ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டேர்ம் 2ன்னு வந்து நினைக்கிறேன். சரிங்களா, டேர்ம் 2ஓ டேர்ம் 3ஓ கல்வியின் சிறப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவாப்பா. ஸோ இந்த பாடலினுடைய அர்த்தத்தை வந்து பாருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். சரிங்களா, ஆற்றவும் அப்படின்னா எல்லாத்தையும், அதாவது எப்படி சொல்ற, முழுமையாக அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா, அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் முழுமையா கல்வி கற்றவங்க. சரிங்களா, முழுமையான கல்வி கற்ற அறிவாளிகள் வந்து 4 திசைகள்லையும் வந்து அவங்க போகாத நாடுகளே கிடையாது. சரிங்களா, அந்நாடு வேற்று நாடு ஆகா. அந்த நாடு எதுவுமே, அவங்க போகிற 4 திசைகள்லேயும் அவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க போகக்கூடிய எந்த நாடுமே அவங்களுக்கு வேற்று நாடே கிடையாது. சரிங்களா, தமவேயாம் எல்லாமே அவங்களுடைய தான், எல்லாமே தம்முடைய நாடு தான். ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல், அதனால அவங்களுக்கு உணவு கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க கட்டுச்சோறு கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அறிவுடையவர்களை எந்த நாட்டுக்கு அவர்கள் சென்றாலும் சரிங்களா, அங்கே உள்ளவங்க அவங்கள கூப்பிட்டு மரியாதை செலுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல். சரிங்களா, முழுமையாக கட்டுறவங்கள. சரிங்களா, ஸோ அதுக்கான அர்த்தம் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 by 1 சொல்கிறேன் பாருங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர். சரிங்களா, அதுதான் ஆற்றுனா, அதான் அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ அதாவது கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்கணும். சரிங்களா, ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா. அடுத்து பாருங்க, அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். ஓகேவா, அவருடைய புகழ் பரவாத நாடுகளே கிடையாது. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை. சொன்னேன்னா தம்முடைய நாடுகளே. ஓகேவா, எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. ஓகேவா, எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை, இந்த பாயிண்ட்ல இருந்து நோட் பண்ணிக்கோங்க, கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர். ஓகேவா, கற்றோர்களை அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. ஓகேவா, ஸோ அதாவது ஆற்றுனா வேண்டுவது இல். சரிங்களா, இந்த இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர். சரிங்களா, வழிநடை உணவு வந்து அவருக்கு தேவையில்லை. எந்த நாட்டுக்கு அவர் போனாலும் அந்த நாட்டில் கல்வி கற்றவங்களை, அதாவது நிறைவாக கற்றவர்களை ஓகேவா வரவேற்று உணவு அளிப்பார்கள். அதுக்காக நீங்கள் வந்து சார் நானும் தான் டிகிரி படிச்சிருக்கேன், நானும் எந்த நாட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு பைசா ஒரு ஸ்நாக்ஸு கூட ஃப்ரீயாக தர்றது இல்லையே சார் அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. ஸோ அதாவது வந்து இது வந்து முழுமையாக கல்வி கற்றவங்க. சரிங்களா, பெரிய பெரிய ஆட்கள். இப்போ எப்படி அப்துல் கலாம் ஐயா போனார், அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் வந்து பேசியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள், ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. சரிங்களா, ஸோ ஆற்றுனா அப்படின்னா 6 கூட்டல் உணா, 6 அப்படின்னா வழிப்பா, உணா அப்படின்னா உணவுப்பா. சரிங்களா, அப்போ வழிநடை உணவு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கட்டுச்சோறு அப்படின்னு வந்து சொல்கிறோம் இன்னைக்கு. சரிங்களா, இந்த உணா அப்படின்னா உணவு, வழிநடை உணவு அப்படிங்கிறது தான் கட்டுச்சோறு அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். சரிங்களா, நம்மளாம் வந்து சின்ன பிள்ளையில அப்பா அம்மாவோட இப்போ ஒரு ஏதாவது கோயிலுக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கட்டுச்சோறு கட்டிட்டு போவோம், வீட்டிலேருந்தே சாப்பாடு செஞ்சு கொண்டு போவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இவங்க ஆட்டுனா வேண்டுவதில், அந்த கட்டுச்சோறு தான் வந்து இவங்க வழிநடை உணவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக. ஓகேவாப்பா. மேலும் அறிந்து கொள்வோம்ல, பழமொழி 400 வந்து மொத்தம் 34 அதிகாரங்களை கொண்டது. சரிங்களா, 17 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் இதுதான். ஓகேவா, இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்லேயே வரலாற்றை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நூல் அப்படிங்கிறது பழமொழி 400. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. அடுத்து, உலக வசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நூலுக்கான ஒரு சிறப்பு பெயர். சரிங்களாப்பா, இந்த நூலுக்கான ஒரு சிறப்பு பெயர் தான் இந்த உலக வசனம் அப்படிங்கிறது. அடுத்து, சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள், புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்ட கால கண்ணாடியாக பழமொழி 400 விளங்குகிறது. ஓகேவா, கால கண்ணாடி, இது அப்படியே கேட்பாங்க, கால கண்ணாடியாக விளங்கக்கூடிய நூல் எது? ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட், கால கண்ணாடியாக விளங்கக்கூடிய நூல் எது அப்படிங்கிறத கேட்பாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தொல்காப்பியர் பழமொழியை முது சொல் என்று குறிப்பிடுகிறார். ஓகேவா, தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, பழமொழி 400 பழமொழியை முது சொல் அப்படின்னு சொல்றாரு. அதான் முதியவர்கள், மூத்தோர்கள் கூறிய சொல் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களாப்பா. ஸோ இப்போ
ஓகேப்பா. ஸோ இப்போ இதோட முடிஞ்சுச்சு. ஸோ பழமொழி 400 அப்படிங்கிற டாபிக் வந்து டோட்டலாக இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு கொஷின் வந்து கேட்குறேன். ஸோ புகவா அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன, சரிங்களா, அர்த்தம் என்ன, புகவா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம இந்த வீடியோவில் அதுக்கான அர்த்தத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை பேர் வீடியோ வந்து கவனமாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புகவா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் ஹெல்ப் பண்ணும், சரிங்களாப்பா. ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரிமெம்பரன்ஸ் இருக்குது, நம்மளால் எவ்வளோ தூரம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படிங்கிறத நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கே வந்து அது தெரிய வரும், சரிங்களா. ஸோ அப்போ புகவா அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களாப்பா. ஸோ நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.